ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேமர் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வந்திருக்கிற இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஹேமருடைய ஏஸ் 2.0 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் வாட்ச். என்னடா ஹேமருன்ற பார்த்தா ஆப்பிள் வாட்சை காட்டுற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது ஹேமர் அப்படின்ற ஒரு பிராண்டுடைய வாட்ச். இந்த வாட்சோட ப்ரைஸ் என்ன, இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்துரும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வாட்சோட அன்பாக்சிங்கை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டியோண்டு பாக்ஸில் தான் இந்த வாட்ச் வருது. தென் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே நமக்கு வாட்சை தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்சோட இந்த ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக ரப்பர் ஸ்ட்ராப் தான். இதுவுமே அந்த ஆப்பிள் வாட்சோடைய அந்த வார் மாதிரியே தான் இருக்குது. ஓகேவா. தென் அடுத்தது இந்த வாட்சோடைய சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கிடையாது. நீங்கள் எடுத்து உங்கள் வாட்சை ஒரு கேஸில் போட்டு சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்து சில யூசர் மேனுவல்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த பாக்ஸில் இருக்கிறது. இப்போ வாட்சை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வாட்சோட டிசைன் பக்கா இது ஒரு ஆப்பிள் வாட்சோட காப்பி அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏ டு செட் எல்லாமே. இன்கேஸ் நீங்கள் யார்கிட்ட போய் இது ஆப்பிள் வாட்ச்னு சொன்னாலும் நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதில் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. என்ன இதில் ஆப்பிள் வாட்சில் இல்லாத மாதிரி சைடில் ஒரு பட்டன் வேறு கொடுத்து வச்சிருக்காங்க. ஆப்பிள் வாட்சில் பட்டன் இருக்காது, அந்த ரிங் மட்டும் தான் இருக்கும். இதில் பட்டன் இருக்கிறதுனால அதை வச்சு கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. தென் வாட்ச் ஆன் பண்ணோம் அப்படின்னாலும் ஆப்பிளில் இருக்கக்கூடிய சில வாட்ச் ஃபேஸஸ் இதில் இருக்குது. அதை தாண்டியும் இன்னும் ரொம்ப கம்மியான வாட்ச் ஃபேஸஸ் வாட்ச்லேயே கொடுத்துருக்காங்க. அதுபோக இதோட ஆப்பில் வந்து இன்னும் சில வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த வாட்சில் வந்து டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 1.83 இன்ச் கொண்ட ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பியூர் பிளாக்கான ஒரு டிஸ்பிளே மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஒரு லுக்கே உங்களுக்கு ஆப்பிள் வாட்ச் மாதிரி கண்டிப்பாக தெரியும். ஆன் பண்ணோம் அப்படின்னாலும் ஆப்பிள் இருக்கிற மாதிரியான சில வாட்ச் ஃபேஸஸும் இதில் இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ரைட்டா. பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சைடில் வந்து ஒரு வீல் மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வீல் மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதை நீங்கள் பட்டனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது கீழே இன்னொரு சின்ன பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து வார் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இங்கே ரப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாரில் வந்து சின்னதாக ஹேமர் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டிங் இருக்குது. அது இல்லை அப்படின்னா பக்காவாக இது ஒரு ஆப்பிள் வாட்ச் சொல்லி கண்டிப்பாக நம்ப வச்சிடலாம் நிறைய பேர்த்த. அந்த மாதிரி தான் இது இருக்குது. தென் முக்கியமாக இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நம்மளால் கால்ஸ் பேசிக்க முடியும். அதாவது நீங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோனில் வர எல்லா கால்ஸையுமே இங்கே நீங்கள் அட்டன் பண்ணி டேரெக்டாக வாட்ச்லேருந்தே பேசிக்கலாம். அதோட அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் போக உங்களுக்கு சில இம்பார்ட்டண்டான கான்டாக்ட்ஸை நீங்கள் உங்கள் வாட்ச்லேருந்து டேரெக்டாக கால் கூட பண்ணிக்கலாம். இந்த ரிங்கில் உள்ள பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெனு சிஸ்டம் வரும். அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக அந்த ஆப்பிள் இருக்கக்கூடிய அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. யூசர் இன்டர்ஃபேஸ் உண்மையிலேயே ஸ்மூத்தாக இல்லை, பட் எந்த லேகும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸும் வருது. அதுபோக இதில் ஹார்ட் ரேட் சென்சார்லாம் இருக்குது. ஓகேவா. ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே எக்கச்சக்கமாக அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 4 மொத்தமே ஒரு 7 ஸ்போர்ட்ஸ் மோடு தான் இருக்குது. ரன்னிங்கு, பைக் ரைடிங்கு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு, பேஸ்கெட் பாலு, இந்த மாதிரியான சில ஸ்போர்ட்ஸ் ட்ரெயின் தான் இருக்குது. ஈவன் அந்த ஸ்போர்ட்ஸ் மோடை நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதோட இன்டர்ஃபேஸ் கூட ஆப்பிள் வாட்சோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இது இருக்குது. தென் அதை தவிர்த்து உங்கள் ஃபோனுடைய கேமராவை கூட நீங்கள் இதுலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தென் உங்கள் ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதே உங்களால் இதுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் காலும் பேசிக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் ஃபோனில் பேசுகிற அந்த நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்க்குறீங்க, யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆடியோவுமே உங்களுக்கு இதில் வந்து கேட்கும். ஸோ அது கொஞ்சம் கருப்பான விஷயம் தான். ஏன்னா நீங்கள் ஒரு தடையும் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கோமா இல்லையான்றதை பார்த்து இது பண்ணணும். அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வெதர் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ட்ராக்கிங்கும் இதில் இருக்குது. ஸோ இந்த ஸ்லீப் ட்ராக்கிங் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் நான் 9 மணி நேரம் 47 நிமிஷம் தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வாட்ச் கெட்டுது. எப்போ அவ்வளோ நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் மேட்ரு என்னன்னா நேற்று நான் இந்த வாட்சை கெட்டவே இல்லை. போடலை. நான் வாட்சை கெட்டாமல் இருக்கும்போது கூட என் ஸ்லீப்பை ட்ராக் பண்ணுது பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு இதோட இந்த ஸ்லீப் ட்ராக்கிங் ஒர்க் பண்ணுது. ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா. தென் அதெல்லாம் போக இந்த ஸ்மார்ட் வாட்சுக்குனே உரிய ஃபீச்சர்ஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இதில் காட்டும். அப்புறம் நீங்கள் சும்மா உட்காந்துட்டு எந்திரிச்சு போடா அப்படின்ற மாதிரி ரிமைண்டர், அப்போ தண்ணி குடிடா அப்படின்னு சொல்ல மாதிரி ரிமைண்டர், இது எல்லாமே இதில் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் அந்த வாட்சோட ஆப்பில் செட்டப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா. அதை தாண்டி ஸ்டாப் வாட்ச் இருக்குது. அப்புறம் ஆப் ஸ்டோர்ன்ற மாதிரி ஒரு லோகோ ஒன்று இருக்குது. அதை தொட்டோம் அப்படின்னா இந்த வாட்சுக்குரிய ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான கியூஆர் கோடு காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. தென் அடுத்து உங்களை ஓவரால் ஆக்டிவிட்டியை பார்க்குறதுக்கு ஒரு ரொட்டேஷன் ஒரு ரிங்காக இருக்கும் பார்த்தீங்களா ஆப்பிள் வாட்சில் உள்ள மாதிரி, அதுவுமே இதில் இருக்குது. அடுத்து இந்த ஹார்ட் ரேட் சென்சாரை பற்றி தான் நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அது ஒர்க் பண்ணுது. ஆனால் அதில் காட்டுற ரீடிங்ஸ் கரெக்டானு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஹெவியாக லெக் ஒர்க் அவுட் போட்டு உள்ளே துடிச்சிட்டு இருக்கிற இதையே நமக்கு ஃபீல் ஆகிற அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் இதில் ஹார்ட் ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா 80 தொட்டிருக்காது.
அப்படி தான் இது ஒர்க் பண்ணியிருக்கு. நான் 2-3 நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 2-3 நாள் இப்படி தான் இருக்குது. ஸோ ஹார்ட் ரேட் சென்சார் இப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வாட்சில் உள்ள ஃபீச்சர்ஸ். ஓகேவா? அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாட்சை ஹோம் ஸ்க்ரீனில் இருந்துட்டு நீங்கள் டாப்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா நல்லுன்னு வரும். இதெல்லாம் என்ன இலவுன்னு எனக்கு புரியல. அட்லீஸ்ட் உள்ள ஸ்க்ரீனையாக திருப்பி ரொட்டேஷன் பண்ணி விடலாம். இப்படி ஒன்றும் இல்லை நல்லுன்னு காட்டுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அடுத்து கீழேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வருது. இதுலேயுமே ஏர்ப்ளைன் மோட் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது, டூ நாட் டிஸ்டர்ப் மோட் இருக்குது. அப்புறம் இந்த மெனுவோட ஸ்டைலை மாற்றிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டைல் வந்து மாறும். ஓகேவா? அதெல்லாம் போக பிளட் ப்ரெஷரு, இசிஜி இதெல்லாம் செக் பண்ணுற ஆப்ஷன் இந்த வாட்சில் இருக்குது. இதோட ஹார்ட் ரேட் சென்சாரும் ஸ்லீப் ட்ராக்கிங் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் இந்த இசிஜியும் பிளட் ப்ரெஷரும். அது எந்த லட்சணமாக ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்களே யோசிக்கோங்க. நீங்கள் யோசிச்சதுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? தென் இதோட வாட்ச் ஃபேஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த டயலை ரொட்டேட் பண்ணுறது மூலியமாக கூட மாற்றிக்கலாம். அது போக லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணாலும் உங்களுக்கு மாற்றிக்கலாம், ரைட்டில் ஸ்வைப் பண்ணாலும் உங்களுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கெல்லாம் ஏதாவது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஃபீச்சரை கொடுக்கலாம். அதெல்லாம் விட்டுப்புட்டு ஸ்வைப் பண்ணாலும் வாட்ச் ஃபேஸ் மாறும், ரிங்கை ரொட்டேட் பண்ணாலும் வாட்ச் ஃபேஸ் மாறும், மேலே நிறுத்து விட்டால் நல்லுன்னு வரும். இதெல்லாம் இப்படி தான் இந்த வாட்ச் இருக்குது. ஓகேவா? இந்த வாட்சோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பில் பேர் ஆகுது. அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஆப்புக்குள்ளே ஆடு வருது. மேலே உங்களுக்கு டாப்பில் ஒரு பேனரில் ஆடு வருது. ஸோ ஃபிட்னஸ் ஆப்பில் ஆடு நான் இப்போ தான் முதல்ல இந்த ஆப்பில் பார்க்குறேன். ஸோ அதுவும் இந்த லட்சணமாக தான் இருக்குது. ஆடு வருது. ஓகேவா? அதில் இந்த வாட்சோட சில செட்டிங்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வேறு வாட்ச் ஃபேஸஸுமே அதில் நிறையா இருந்துச்சு. ஆனால் எந்த வாட்ச் ஃபேஸஸுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அட்ராக்டிவாகலாம் இல்லை. இருக்கணுமேன்றதுக்காக ஒரே மாதிரியான பேட்டர்னில் நிறைய வித்தியாசமான ஃபோட்டோஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோஸில் வேணால் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ கூட மாற்றிக்கலாம். இவ்வளோ தான் இந்த வாட்ச் இருக்குது. ஓகேவா? தென் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5 to 6 டேஸ் வரைக்கும் இதோட பேட்டரி தாங்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ரெகுலராக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி காலிங் ஃபீச்சர்ஸ்லாம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது அப்படியே குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் ஆவரேஜ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர் ஏஸ் 2.0 அப்படின்ற இந்த ஒரு வாட்ச்சு. ஸோ இந்த வாட்சோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 இந்த வாட்ச் 2500 நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். 2500 இந்த வாட்ச் சுத்தமாக ஒர்த்தே கிடையாது. 1000 1500 வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இதோட ஹார்ட் ரேட் சென்சாரு, ஸ்டெப் ட்ராக்கிங்கு, இசிஜி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு வெறும் ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்குடா, உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, ஒரு பக்காவான ஆப்பிள் வாட்சோட க்ளோன் மாதிரியான ஒரு வாட்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த வாட்சை கன்சிடர் பண்ணலாம். இந்த வாட்சுக்கு ஒரு 6 மாதம் வாரண்ட்டி வேறு கொடுத்துருக்காங்க. அது போக இவங்களுக்கு ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னா அடிஷனலாக உங்களுக்கு வாரண்ட்டி வேறு வரும். அதோட கார்டெலாம் உங்களுக்கு உள்ளே இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த வாட்ச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வாட்சை பற்றின என்னுடைய கருத்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. இதே மாதிரி வேறு எதுவும் வீடியோ வேணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையவே கேஜெட்ஸோட வீடியோலாம் வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is RV from RV Tech Tamil signing out.